படம் ஆக்சுவலி ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு, இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு. டாக்குமெண்ட்ரி மாதிரி இல்லாமல் அடுத்தடுத்து கதை நகர்ந்துகிட்டே இருந்துச்சு. இந்த ஜிடி நாயுடுன்ற படம் வந்துட்டு ஜென்சிக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஏன்னா ஜென்சிக்கு வந்துட்டு எதுவுமே சுற்றி வளைச்சு சொல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக பாயிண்ட்டுக்கு வந்தால் பிடிக்கும். அதனால் இந்த படமும் வந்துட்டு சுற்றி வளைக்காமல் பாயிண்ட்டுக்கு நிறைய விஷயத்த சொல்லியிருக்கு. அதனால் வந்துட்டு இது ஜென்சிக்கு கண்டிப்பாக பிடிக்கும். டாக்குமெண்ட்ரி மாதிரியோ இல்லை ஒரு பயோகிராஃபி மாதிரியோ ரொம்ப பொறுமையாக போகும் கதை. இது பயோகிராஃபி, அதனால் வந்துட்டு அப்படி யாரும் நினைக்க வேணாம், எல்லோரும் பார்க்குற மாதிரி தான் இருக்கும் படம் வந்துட்டு. நீங்கள் மாதவனோட ஆக்டிங் வந்துட்டு அஃப்கோர்ஸ் எப்பயும் போல் வந்துட்டு ஒரு அந்த கேரக்டர் வந்துட்டு மாதவன் நம்மளுக்கு ஃபீல் பண்ண வைக்கல. அது ஜிடி நாயுடுன்னு ஒரு கேரக்டர் இருந்திருக்கு. அப்படி அவர் வந்துட்டு பண்ணியிருந்தா ஸோ இப்படி தான் பண்ணியிருந்திருப்பார் போல், இப்படி ரியாக்ட் பண்ணியிருந்திருப்பார் போல், இந்த விஷயத்தை இப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பார் போல் அப்படின்னு சொல்லி நம்ம மேடியோட எக்ஸ்பிரஷன்ஸ் மூலிமா நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடிஞ்சது. அது வந்துட்டு தேங்க்ஸ் டு மேடி. இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சுன்னா ஜிடி நாயுடு ஜஸ்ட் ஒன் திங்கை நான் என்ன நினச்சேன், எலக்ட்ரிக் மோட்டார் அவர் இன்வென்ட் பண்ணியிருக்காரு. அவர் இந்த மாதிரி கோயம்புத்தூரில் பிறந்தார். அந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் தான் எனக்கு ஃபஸ்ட்டு தெரியும். அதுக்கப்புறம் அவர் வந்துட்டு ஹிட்லர் கையில் வந்துட்டு அவார்ட் வாங்கியிருக்காருன்றதெல்லாம் வந்துட்டு எனக்கு தெரியாது. இஃப் இட்ஸ் ட்ரூ, படத்தில் காமிச்சிருக்காங்க அப்படி. இஃப் இட்ஸ் ட்ரூனா வந்துட்டு அது ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. அவர் வந்துட்டு ரேசர் கண்டுபிடிச்சிருக்காரு, பாலிடெக்னிக் காலேஜ் திறந்திருக்காரு, இன்ஜினியரிங் வந்துட்டு ப்ராக்டிக்கலாக படித்து 2 இயர்ஸில் படிக்க முடியும்னு சொல்லி கொடுத்துருக்காரு. அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு, இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு. எதுவுமே போர் அடிக்காமல் போச்சு படத்தில். அடுத்தடுத்து கதை நகர்ந்துச்சு. அது வந்துட்டு எனக்கு பிடிச்சிருந்துச்சு. பிஎம்ணி கேரக்டர், அப்புறம் மற்ற ஹீரோயின்ஸ் கேரக்டர், எல்லார் கேரக்டருமே வந்துட்டு அவங்கவுங்களோட ரோலை வந்துட்டு எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஆனால் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர்னா வந்துட்டு ஜிடி நாயுடு, அதான் மேடி கேரக்டர் சொல்லணும். அப்புறம் சத்யராஜ், அதுக்கப்புறம் ஜெயராமன், இவங்க 3 கேரக்டர் தான் வந்துட்டு ரொம்ப மெயின் கேரக்டர்ஸாக இருந்துச்சு. அடுத்த மூவிஸில் வந்துட்டு த்ரூ அவுட் த மூவி வந்துட்டு இவங்களோட ரொம்ப மெயினாக இருந்துச்சு. இல்லை, இந்த படத்துக்கு வந்துட்டு மார்க்கெட்டிங் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால வந்துட்டு எனக்கு இன்னும் இந்த படம் நிறைய பேருக்கு ரீச் ஆகலைன்னு தோணுது. இந்த படத்தை பற்றி பேச ஆரம்பித்தோன்னே நான் என்ன நினச்சேன், சரி இப்போ தான் டீசர் வந்திருக்கு, ட்ரெய்லர் வந்திருக்குன்னு நான் நினச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தா படமே இன்றைக்கி ரிலீஸ்ன்னு சொல்கிறாங்க. மார்க்கெட்டிங் இன்னும் இப்போ இருந்தால் நிறைய பேருக்கு சென்றடைஞ்சிருக்கு. இந்த மாதிரி ஜிடி நாயுடு யார், அந்த மாதிரி ப்ரொமோஷன்ஸ் நிறைய பண்ணியிருந்தோன்னா நிறைய பேர் ஜிடி நாயுடுன்னு ஒரு படம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி அதுக்கு ரெடி ஆகி அதுக்கப்புறம் இந்த படத்தை வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம நிறைய பேருக்கு வந்துட்டு ரீச் ஆகிருந்துருக்குமோன்னு தோணுது. நல்லாயிருக்கு. எனக்கு வந்து மேக்கிங் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஜிடி நாயுடுவோட ஹிஸ்ட்ரியை பற்றி சொல்லியிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருக்குண்ணா. மாதவன் சூப்பராக பண்ணியிருக்கேன். ஏன்னா ஜிடி நாயுடுவோட ஹிஸ்ட்ரி தானே, நல்லா சொல்லி அழகாக ஒரிஜினலாக சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்குது, சினிமா தனமாக இல்லாமல் யதார்த்தமாக இருக்குது. ஃபேமிலி கன்ஃபார்ம் பார்க்கலாம். நல்லா இருக்குது. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னவே இந்த பஸ்ஸு டிரான்ஸ்போர்ட்டு இதெல்லாம் இருந்திருக்கு. இந்த வரி கட்டுறது, கட்டாமல் இருக்கிறது அப்போவே நல்லா இருக்குது. மாதவன் நல்லா நடிச்சிருக்காரு. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னே எப்படி இருந்ததுங்கிற இதை மக்களை கொண்டு போயிருக்காரு. சத்யராஜ் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. ஜெயராமன் பிரமாதமாக நடிச்சிருக்காரு. அவர் ரோல் ரொம்ப நல்லா இருக்கு. பிரியாமணியும் நல்லா நடிச்சிருக்காங்க. எல்லாமே நல்லா நல்ல ஒரு நாடகம் மாதிரியே நடிச்சிருக்காங்க. ஓகே தான், இதெல்லாம் இருந்திருக்குங்கிறது இப்போ தானே நமக்கு தெரியுது. ஏதோ புத்தகத்தில் கொஞ்சம் தானே படிச்சிருப்போம். நல்லாவே பண்ணியிருக்காரு. படம் நல்லா இருக்கு, ஃபேமிலி பார்க்கலாம். மியூசிக்கு எல்லாமே நல்லாயிருக்கு. நல்லா இருந்துச்சுண்ணா. நல்லா பண்ணியிருந்தாங்க. நம்மளோட ப்ராடக்ட் எல்லாருமே இங்கேருந்து வந்தால் நல்லா இருக்கும்ன்ட்டு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து அவங்கள பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இப்படிலாம் இருந்தாங்க அப்படின்றது வந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். மாதவன் அவங்களோட ஆக்டிங் எல்லாமே நல்லா இருந்துச்சுண்ணா, சூப்பராக. புரியலண்ணா? இல்லை எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. சூப்பராக இருக்குண்ணா எல்லாமே.